அன்பு வணக்கம் சொந்தங்களே! எல்லாரும் அவங்கவங்க குலசாமிய கும்பிடுறதுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அதே மாரி நானும் எங்களோட குலசாமிய கும்பிடுறதுக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அம்மன் அவ்வளோ அலங்காரமா, அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாவும், இனிமையாவும், பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாவும் இருந்துச்சு. உங்க சாமியெல்லாம் நீங்க கும்பிட்றப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு? அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க. எங்க பசங்களுக்கு நாங்க மொட்டை எடுக்க கிளம்பிட்டோம். அதனால அவங்கள மடியில உட்கார வச்சு குத்தலான்ட்டு ரெடியா உட்காந்துருக்காங்க. ஆனா, அவங்க எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னே தெரியாமயே எங்க பசங்க உட்காந்துருக்காங்க. இனிமே மொட்டை எடுக்க ஆரம்பிக்க போறோம். மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது இது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரம் தானேங்க. அதையும் கொஞ்சம் நம்ம விட்டு போயிறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, நம்ம எல்லாரும் அத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்மளும் அதே மாரி செய்ய ஆரம்பிச்சுட்டோம். எல்லா வீடுகள்லயும் இதே மாரி தான் செய்வாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகள்ல ஒவ்வொரு விதமா கோயில்ல மொட்டை போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய விசேஷமா வைப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா, ரேடியோ செட்டு அந்த மாரிலாம் வச்சு பயங்கரமா வைப்பாங்க. ஆனா, நாங்க எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முதல் மொட்டையா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, எங்களுடைய குலசாமி கோயில்ல மட்டும் தான் நாங்க வைப்போம். அதுக்கப்புறம் வைக்கிறதா இருந்தா நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம விசேஷமா வச்சாலும் சரி, இல்ல அப்படியே வைக்காம விட்டாலும் சரி, இந்த மாரி தான் நாங்க பண்ணுவோம். அதே மாரி தான் எங்க பிள்ளைங்கலாம் உட்காந்துருக்காங்க. 2 பசங்கள உட்கார வச்சு ரெடியா உட்காந்துருக்காங்க. ஆனா, அவங்க எதுக்கு உட்காந்துருக்கோன்னே தெரியாம உட்காந்துட்ருக்காங்க. ஆனா, மொட்டை எடுக்க ஆரம்பிச்சோனே கத்துல புடிச்சாங்க பாருங்க. அதுதாங்க ரொம்ப பாவமா போயிருச்சு. காது குத்துறதும் அதே மாரி தான், மொட்டை போடுறதும் அதே மாரி தான். அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம செஞ்சு ஆகணுமே அப்படின்றதுக்காண்டி நம்மளும் செஞ்சாச்சு. பழத்த குடுத்தாலும் சரி, சாக்லேட்ட குடுத்தாலும் சரி, எதுக்குமே அவங்க அழுகைய நிப்பாட்டுற மாரி தெரியல. அவ்வளோ அழுக. பாவமா என்ன பண்றது? வேற வழி இல்லையே! குத்தி தானே ஆகணும். மொட்டை போட்டு தானே ஆகணும். அதனால எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இதில ஹைலைட்டே அம்மனோட அலங்காரம் தாங்க. அவ்வளோ அற்புதமா, அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மனோட அலங்காரத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பிரமாதமா, சூப்பரா அவங்களோட கை வண்ணத்த பார்க்குறப்ப அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நேர்த்தியா, அத ஒரு அழகா, அத நுணுக்கமா பண்ணியிருக்கிறப்ப தான், அதோட அழகே ரொம்ப நம்மள பிரமிக்க வச்சுருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அலங்காரமா, அழகாவும் அம்மன் அப்படியே பார்க்கறதுக்கு ஜெகஜோதியா மின்னிக்கிட்டு அவ்வளோ அழகா இருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 1000 கண்ணு இருந்தா கூட பத்தாது. அந்த அளவுக்கு அம்மனோட அலங்காரம் அவ்வளவோ பிரமாதமாவும், கண்ணை கவர்ற மாதிரியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த சாரியும் சரி, அவங்க போட்டிருந்த நகையும் சரி, அவங்க ஜடையும் சரி, அவங்க மூக்குத்தியும் சரி, அவங்க கிரீடம் சரி, அவ்வளோ ஒரு அழகா அத வார்த்தையால என்னால வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அம்மா பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு தேவதை மாரி அவ்வளோ அழகா இருந்தாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சாமிய கும்பிடணும்னா ரொம்ப தூரம் போய் தான் கும்பிடணும். அதனால நாங்க எப்படியும் 1 வாரம் ஆயிரும். அந்த 1 வாரத்தில போக 1 நாள், வர 1 நாள், அங்க போய் தங்கி சாமி கும்பிட 1 நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுப்பூசை போட்டு திரும்பி வர்றதுக்கு 1 நாள். திருப்பி மறுப்பூசை போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பக்கத்தில ஒரு கோயில்ல போய் பொங்க வச்சு, கெடாலாம் வெட்டி திரும்ப ஒரு மறுப்பூசை போடுவோம். இப்படி எங்களுடைய ப்ராசஸ் போய்க்கிட்டே இருக்கும். அது ஒரு ஜாலியா இருக்கும். அது போக அந்த கோயிலுக்கு போறப்ப நம்ம கட்டு சோறு கட்டிட்டு போய் சாப்பிடுவோம். அது அத விட பிரமாதமா இருக்கும். அந்த கட்டு சோற கட்டி சாப்பிட்றப்ப தக்காளி சாதம், புளியோதரை, தயிர் சாதம், அதுக்கு ஒரு கத்திரிக்காய் கூட்டு, இல்ல உருளைக்கிழங்கா ஃப்ரை இந்த மாரி நெறைய வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அது ஒரு பிரமாதமா அதுவும் கூட்டத்தோட கூட்டமா கும்பலா உட்காந்து ரவுண்டு போட்டு, இலைய வச்சு குழந்தைங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு, நம்ம சொந்தக்காரங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட்றப்ப அனுபவங்கள், அது எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. ஆனா எங்களுக்கு வருஷம் வருஷம் அந்த மாரி கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாரி அனுபவங்கள் நெறையா இருக்கும். அத என்னோட ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி சில சில விஷயங்கள நம்ம ஷேர் பண்றப்ப தான், நம்மளுக்குள்ள ஒரு
சந்தோஷங்கள வந்து வெளிப்படுத்த முடியும். இது எல்லார் லைஃப்லயும் கிடைக்காது. சில பேர் லைஃப்ல இருக்கும், சில பேர் லைஃப்ல இருக்காது. அந்த மாரி இல்லாதவங்களுக்கு இத தெரியப்படுத்தலாம். அவங்களும் அத பார்த்துட்டு போய் நம்மளும் இந்த மாரி கோயில்களுக்கெல்லாம் போய் சாப்பிடணும், கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம வரணும், அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் ஏற்படும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்காண்டி நான் போடுறேன். ஏன்னா வந்து சொந்தங்கள், பந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயாவது தான் ஒண்ணு கூடுவோம். எப்ப பாரு நம்ம ஒரு எடுத்ததுக்கெல்லாம் நம்ம போய்க்கிட்டே இருக்க மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒண்ணு கூடுவோம். இந்த மாரி ஃபங்ஷன்லாம் ஒண்ணு கூடுறப்ப தான் அதோட ஆனந்தமே தனியா இருக்கும். அதேமாரி சேர்ந்து சாப்பிட்றப்ப அதோட சுவையும் சரி, அதோட ரசனையும் சரி, அத வந்து எடுத்து சொல்ல ஆளே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணீங்கன்னா, நாங்களும் அத தெரிஞ்சுக்குருவோம். இந்த மாரிலாம் இருக்காங்களா? அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்குருவோம். இந்த மாரி வந்து காது குத்துறதும் சரி, மொட்டை போடுறதும் சரி, இல்ல கோயில்ல போய் நம்ம பொங்க வச்சு சாமி கும்பிட்றப்பயும் சரி, அதுல இருக்க ஒரு சந்தோஷங்கள் வேற எதுலயும் இருக்காது. அது போக நம்ம நெறைய இடங்களுக்கு போவோம். நெறைய இடங்கள பார்ப்போம். அத வந்து உங்களோட ஷேர் பண்றப்ப, நீங்களும் பரவாயில்லையே இப்படிலாம் இடங்கள் இருக்கா? அப்படின்ற மாரி உங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் வரும். அது மாரி நீங்களும் போனீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்த குடுக்கும். இந்த மாரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து சோகமாவோ, இல்ல சந்தோஷமாவோ இருந்துகிட்டே இருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சந்தோஷமும் இருக்கணும், சோகமும் இருக்கணும், துக்கமும் இருக்கணும், கஷ்டங்களும் இருக்கணும். எல்லாமே இருந்தது தானேங்க வாழ்க்கை. அதனால வந்து வாழ்க்கைய வந்து நம்ம எந்த மாரி போகணுமோ, அந்த மாரி போயி, நம்மளுடைய வாழ்க்கைகள வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வாழ பழகிக்கிறணுங்க. அப்படி போனா தான் நம்மளோட லைஃப வந்து நல்ல விதமா கொண்டு போக முடியும். இது என்னுடைய கருத்து தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, அதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது போக நாங்க ஆத்துலலாம் போய் குளிப்போங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு வேன்ல போயி, அதுல வந்து நாங்க நெறையா பேர் சேர்ந்து போயி, ஆத்துல குளிச்சு, நல்லா ஆட்டம் போட்டுட்டு, ஜாலியா என்ஜாய் பண்றது, அது ஒரு தனி சுகம்னு சொல்லணும். அதே மாரி எல்லா நேரங்கள்லயும் வந்து, அது வந்து ரொம்ப தூரம் போகணும். அந்த ஆத்துக்கு போணும்னா, நம்ம கோயில்லருந்து போனீங்கன்னா, அது ரொம்ப தூரம் லாங்கா போணும். அந்த லாங்கா போனதுக்கு அப்புறமும் டக்குனு ஆறு வந்துராது. கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 1 1/2 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாரி இருக்கும். அது நடந்து போயி, அந்த கால் தடம் வந்து பதிஞ்சு, மண்ணுக்குள்ள பதிஞ்சு, அது போயி நம்ம குளிச்சு, திரும்பி வெளிய வரப்ப நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து பாதி நனஞ்சு போயிரும். அது ஐயோ! அந்த அந்த ஒரு நனைஞ்சுக்கிட்டே வர்ற அந்த தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா ஜில்லுன்னு, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இந்த மாரிலாம் வந்து எல்லாருக்கும் வந்து அனுபவங்கள் கிடைச்சிருக்காது. இந்த அனுபவங்கள நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி சின்ன சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணுங்க. நம்ம வாழப் போறது ஒரே ஒரு முறை தான். அந்த ஒரு முறையும் நம்ம நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணங்கள் வந்து ஒரு நல்ல பயணமாக அமையறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். அதனால தான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களும், துன்பங்களும் இருக்கும். ஆனா, அதையே நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்மளுடைய வாழ்க்கைய வந்து ஒரு சுலபமா கொண்டு போக முடியாது. அதனால வந்து எல்லா விதத்திலயும் நம்ம வாழ பழகிக்கிறணும். நண்பர்களே, தோழிகளே. அதே மாரி என்னுடைய வாழ்க்கையிலயும் கஷ்டங்களும் இருக்கு, துன்பங்களும் இருக்கு. ஆனா, நான் எல்லாத்தையும் வந்து நான் கடந்து போகாம, அதையே நெனச்சுக்கிட்டே இருந்தேன் அப்டின்னா, அந்த வாழ்க்கைய நான் கடந்து போக முடியாது. அதனால வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஒரே காரணம் அப்டின்னா, என்னோட மனசுல இருக்க விஷயங்களும் சரி, நான் செய்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, நான் எல்லாமே மக்களோட ஷேர் பண்ணணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்டின்றதுக்காண்டி தான் நெறைய விஷயத்த வந்து உங்களோட ஒரு நண்பர்களா தோழிகளா அவங்களோட நான் ஷேர் பண்றேன். எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எல்லார்ட்டயுமே எல்லா விஷயங்களையுமே நம்ம போய் ஷேர் பண்ண முடியாது. அதனால வந்து இந்த மாரி ஒரு மன கஷ்டங்கள வந்து நம்ம நெறைய பேருக்கு எடுத்து சொல்றப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பாடம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவங்களுக்கு இருக்கும். இந்த மாரியும் சில பேர் இருக்காங்களா? நம்மளும் போல்டா இருக்கணும். நம்மளும் துணிச்சலா இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்குற சக்திய நம்மளுக்கு குடுக்கணும். அப்படின்னு அவங்களும் ஒரு மோட்டிவேட்டோட
அவங்க வாழ்றதுக்கு பழகிக்கிருவாங்க. இந்த மாரி தான் நானும் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த கஷ்டம், கஷ்டம், கஷ்டம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த கஷ்டம் வந்து நம்ம கூடயே தான் இருக்கும். அதுலேருந்து வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம நம்மளோட வந்து மைண்ட வந்து டைவர்ட் பண்ணி, அதுலேருந்து வெளிய வர பழகிக்கிறணும். ஒரு சமையலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஒரு இயரிங்ஸ் பண்றீங்க, இல்ல ஒரு எம்ப்ராய்டிங் போடுறீங்க, இல்ல ஒரு டெய்லரிங் வேலை பார்க்குறீங்க அப்படின்றப்ப தான் நம்மளுடைய மைண்ட் வந்து அதுலருந்து வெளிய வந்து, அந்த ஒரு விஷயங்கள வந்து நுணுக்கமா கத்துக்க நம்மனால முடியும். அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், லாபம் இருக்கும். நெறைய பேர் வாழ்க்கையில கண்ணீர்களுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க இந்த மாரி உங்களோட விஷயங்கள டைவர்ட் பண்ணி கொண்டு போறப்ப மட்டும் தான் நம்மளோட சக்சஸான வாழ்க்கைய வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால எல்லோரும் என்ன பண்றீங்க அப்டின்னா, எல்லா நேரங்கள்லயும் நம்மள பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் கூட இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. ஆனா, அதே மாரி தான் நம்மளும் யார பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம நம்ம வாழ்க்கைய நம்ம காலப்போக்குல வாழ்க்கை எப்படி போகுதோ, அத நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். யார பத்தியும் நம்மளும் கவலைப்பட வேணாம். நம்மள பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, அத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கிறணும். அப்படி வாழ பழகிக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஒரு சக்சஸான லைஃப்ப கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவங்க லைஃப்ப கவனிக்கிறதுக்கே நேரம் இல்ல. எதுக்கு அடுத்தவங்கள கவனிக்கணும்? அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு, என்ன வேணா செஞ்சுட்டு போட்டும். அது நமக்கு தேவையே இல்ல. நம்மளுடைய லைஃப்ப நம்மளுக்கு புடிச்ச மாதிரி வாழ பழகிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம எதையுமே நம்ம மைண்ட்ல ஏத்திக்கவும் மாட்டோம். எதையும் வந்து நம்ம நெனச்சு நெனச்சு, யோசிச்சு யோசிச்சு, அத வந்து நம்ம மனசுல வந்து ஏத்தி வச்சுக்கிட்டு, அதனால நம்மளுக்கு தான் உடம்பு சரியில்லாமையோ, இல்ல மன கஷ்டமோ, இல்ல பண கஷ்டமோ, ஏதாவது ஒரு வகையான ரூபத்துல நம்மளுக்கு வந்து அது தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? இனிமேலு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தோழிகளும் சரி, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களும் சரி, நம்ம வாழ்ற வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம மாத்திக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ, அத வச்சு வாழ பழகிக்கிறணும். அப்படி வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும். நன்றி, வணக்கம்.